ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாப்பனீஸ் லவ் ட்ராமாவான லவ் லைஃப் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க சோனி லிவ்வில். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஹீரோயினோட பேர் டாக்கோ. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ இரண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவரோட சேர்ந்து ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட கல்யாணத்தை வந்து ஹீரோவோட அப்பா வந்து ஏற்றுக்கவே இல்லை. இந்த மாதிரியான சமயத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கு 65வது பிறந்தநாளை அவங்களோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த 65வது பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட அந்த பையன் அன்னைக்கு இறந்து போயிடுறான் தவறுதலா. ஸோ அதுக்கப்புறம் அந்த இழப்பை தாங்க முடியாமல் ஹீரோயினும் ஓரளவுக்கு டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஸோ இந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் ஓடி போன அவரோட ஒரிஜினல் அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் இவர் லைஃப்பில் என்ட்ரானதுக்கப்புறம் நடக்கிற ட்ராமா என்ன, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அந்த லவ் லைஃப்பை வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சு கொடுத்துருக்கோங்க. ஸோ அந்த ஹீரோவை வராரு பார்த்தீங்களா, ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் கடைசி நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே அவங்களோட முன்னாள் காதலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ட்ரானதுக்கப்புறம் என்ன நடக்குது, யார் யாரோட சேர்ந்தாங்க, கடைசி வந்து எப்படி அதை கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக எடுத்திருப்பாங்க. படத்தை ஒருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் இருக்கிற அந்த ஹீரோயினோட அந்த கேரிங்னஸாக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சைடில் வந்து தான் பையன் வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டெஃபெண்டாக இருப்பார். அதாவது பேச முடியாது. இத்தனை நாள் அவரை விட்டுட்டு போனாலுமே இப்போ அவர் லைஃப்பில் எண்ட் ஆனதுக்கப்புறம் அவரால் வந்து தனியாக வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த கேரிங்னஸ் இந்த படத்தில் இருக்கிற அந்த லவ்வை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி காமிச்சிருக்கும். இன்னொரு சைடில் படத்தோட ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இந்த படமே மூவ் ஆகும். ஸோ இப்படி ஓவராலாக ஒரு லவ் ட்ராமாவாக தான் அந்த படம் ரெடியாக இருக்க தவிர பெரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட மூவ் பண்ணி அடுத்த அளவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்காக தூண்டுற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்காது. ஸோ ஒரு நார்மலான லவ் ட்ராமா தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் வந்து பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா. பர்டிகுலராக லவ் ட்ராமாஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பனீஸ் லவ் ட்ராமாவை.